எனக்கு 3 அக்கா 2 தங்கச்சி 1 தம்பி. மொத்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுன்னா எவ்வளவு பேர் இருப்பீங்க? 150 பேர் வந்துடும். ஒரு 500 ரூபாய்க்கு காப்பி வாங்கினாலும் ஒரு டம்ளர் யாருக்கு முழுசா வர்ற மாதிரி இருக்காது. இது வரைக்கும் எங்க கூட்டத்தை கூட்டிட்டு நான் பஸ்லயே போனதில்லை. வேன்ல தான். அம்மா அப்பாவுக்கு வந்து 5 பொண்ணு 2 பசங்க. இப்போ இங்க வந்திருக்கிறவங்க வந்து ஒரு 25% வந்திருப்பாங்களா? ஆமா 25% எப்பறம் வேணும். இன்னும் அப்புறம் வேலைக்கு போறவங்க என்ன வரல, பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க என்ன வரல, காலேஜ் போனவங்க என்ன வரல. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே பிரசன்டா இருப்பாங்க. மொத்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுன்னா எவ்வளவு பேர் இருப்பீங்க? 150 பேர் வந்துடும். 150 பேர் வந்துடும். இப்போக்கப்ப நாங்க கடா வெட்டுறப்ப சண்டை போடுவோம், குழம்பு கொதிக்கிறப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான். கடா வெட்டுறப்ப சண்டை, குழம்பு கொதிக்கிறப்ப அந்த கறி நல்லா இருக்கா, வெந்துருச்சா, உப்பு இருக்கான்னு பாருன்னு சொல்லி அப்ப என்ன சிலை செஞ்சு எங்க அம்மா அப்பா வச்சிருக்கோம். சிலை செய்யாம எங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய நல்லவங்க. இந்த காலத்துல ஒரு நாத்துனா 5 பேரோட வந்து ஒரு தம்பி பொண்டாட்டி சமாளிக்கிறது கடிச்சுதான். நாங்களும் அதுக்கு எந்த இம்சையும் கொடுக்கல, அது எங்களுக்கு கொடுக்கல. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்கு அந்த பிள்ளை செய்யாது. 5 பேருக்குமே நல்லா செய்யும். பொன்னாண்டி குடும்பத்துல பொண்ணு கொடுக்கணும் எடுக்கணும்னாலே எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. தவம் இருக்கணும். அவ்வளோ ஒரு இது 150 பேர் ஒரு 500 ரூபாய்க்கு காப்பி வாங்கினாலும் ஒரு டம்ளர் யாருக்கு முழுசா வர்ற மாதிரி இருக்காது. இது வரைக்கும் எங்க கூட்டத்தை கூட்டிட்டு நான் பஸ்லயே போனதில்லை. வேனுங்க தான். வேனு அந்த பெரிய பெரிய வண்டியை 407 25 பேர் போறது அப்படி போனாலும் லாரி அடிப்பீங்க. ஒரு 4 வண்டி பிடிச்சிருவேன். 4 லாரி உங்க குடும்பத்துக்கு? 2 லாரி பிடிப்பேன். வேனுனா வந்து 3 வேன் பிடிப்பேன். அதில் புறாமே அதுக்குன்னு தனியாக வந்து இந்த ஆடு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தனியாக வந்து ஒரு வேனு பிடிச்சி அதில் கொண்டு வருவேன். அங்கே கோயிலுக்கு நான் குலதெய்வம் சாமி கும்பிட போது எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து நாங்கள் கஷ்டப்படுற காலத்துலையும் எங்கள் அம்மா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் புளியோதரை கட்டிட்டு போய் சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து எல்லாம் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து இப்போ 4 பேருக்கு நாங்கள் உதவி செய்கிற மாதிரி வந்ததுக்கு பின்னாடி 3 நாள் தங்கியிருக்க 3 வேளை சாப்பாடு எந்த குறையும் இல்லாமல் காப்பி டீ டிஃபனு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறப்பறம் பண்ணி கொடுத்து இது பண்ணுவோம். முடிஞ்ச மட்டும் சமயக்காரங்களை கூப்பிட்டு போவோம். சமயக்காரங்களை கூட்டிகிட்டு போகாத பட்சத்தில் நானும் சமையல் பண்ணுவேன். எங்கள் அக்கா தங்கச்சிக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுற இடத்துல வந்து அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா சமயக்காரங்களோட நல்லா சிறப்பாக சமையல் பண்ணி எல்லாம் நல்லபடியாக சாப்பிடுவோம். உங்களுக்கு அக்கா பொண்ணுங்க அக்கா பசங்க அப்படின்னா எத்தனை பேர் மொத்தம்? 7 பொம்பளை பிள்ளைங்க. பையங்க வந்து ஒரு 8 பசங்க இருப்பாங்க. அதுகளுக்கு பூரா பேரங்க பூரா இருக்காங்க. அதுக்கு பிள்ளைகளுக்கும் பேரங்களாக இருக்காங்க. எல்லா பேர்த்தையும் வந்து நான் வித்தியாசமாக பார்க்க மாட்டேன். எல்லா பேர்த்தையுமே அக்கா அப்படின்னா அக்கா கடைசி வரைக்கும் அந்த அதனுடைய பேரங்கள் வரைக்கும் அக்கா விட்டு பிள்ளைங்க அப்படின்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்துக்குவேன். இன்னைக்கு வந்து உங்க கூட படிச்சவங்க இல்லை நீங்க பழகுறது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இது மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ள அடாப்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு? அது மாதிரி கனெக்ட் ஆகி போறது இப்படிலாம் இருக்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு? ஸ்கூல் காலேஜில் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க.